ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வயசாகி போச்சு. தன் கூட வேலை பார்த்த தன்னுடைய கம்பெனி ஊழியர்கள்லாம் கூப்பிட்டார். நான் வந்து வயசாயிடுச்சு, அதனால் என் பையன் கையில் இந்த பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன், அதனால் அவன் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவன் பையன் வந்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? எல்லா வயசானவங்களையும் கூப்பிட்டான். இதை பாருங்க, உங்களுக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது சலுகைலாம் கொடுத்து அது இதுன்னு பண்ணார். இப்போ எனக்கு அதெல்லாம் நாட்டம் இல்லை. நான் வந்து வேற மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கண் கலங்குறாங்க. இந்த ஓனர் முதலாளி போய் பார்க்குறாங்க. இந்த முதலாளி போய் வீட்டில் பார்த்தா அந்த வீட்டில் அந்த முதலாளி இல்லை. ஒன்றும் புரியல. கடைசியில் பார்த்தா அந்த முதலாளி தேடி தேடி சுற்றுறாங்க. அங்கே இருக்க அந்த வாட்ச்மேன் சொல்கிறார், இந்த முதலாளியை வந்து முதியோர் இல்லத்துக்குள்ளே சேர்த்துட்டாங்க அப்படின்னு. பதவி இருக்கும்போது தான் பலம் இருக்கும், பதவி எல்லாம் போனதுக்கப்புறம் பலம் என்பதே இல்லை. முக்கால்வாசி பேர் அப்பா அம்மாவுக்கு 70,000 50,000 1 லட்சம் செல்ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் பேசுறதுக்கு ஆள் இல்லை.